ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மணக்க சுவையான இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் எப்போவுமே தேங்காய் பயன்படுத்துவேன். உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி தூள், 2 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி. சப்போஸ் நீங்கள் மிளகு பொடி தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரக பொடி தனியாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்து அரைச்சதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ இறால் பயன்படுத்தியிருக்கேன். இறால் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 7 நிமிஷம் வரைக்கும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா போதும். இறால் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகு சீரகம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பொடி தூவிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். கமகமான வாசனையோட சுவையான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்து கூட வச்சு பரிமாறினீங்க அப்படின்னா அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துங்களா கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.